வணக்கம் நண்பர்களே. பாரிஸ்ல ஒலிம்பிக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கடைசில ஃபினிஷிங் டேல பார்த்தீங்கன்னா, டாம் க்ரூஸ் நெக்ஸ்ட் நடக்க போற கண்ட்ரியோட ஃபிளாகையும் ஏத்திட்டாரு. ஓகே. இப்போ முடிஞ்ச இதுல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் அத்லெட்ஸும் ரொம்பவே அவங்களுடைய ஃபுல் எஃபோர்ட் 100% எஃபோர்ட்ட போட்டாங்க. அதுலயும் எதிர்பார்த்த மாரி நீரஜ் சோப்ரா இந்த தடவ மெடல் அடிப்பார்னு எதிர்பார்த்தோம். எதிர்பார்த்த மாரி அவர் மெடல் அடிச்சாரு. ஆனா கோல்டு எதிர்பார்த்தோம், சில்வர் அடிச்சிருக்காரு. இந்த ஒரு சில்வரோட நமக்கு இன்னும் 5 பிரான்ஸ் கிடைச்சது. டோட்டலா பார்த்தீங்கன்னா, நம்ம 6 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம 6 மெடல் வின் பண்ணியிருக்கோம். பாகிஸ்தான் 1 மெடல் தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஸ்டேட்டஸ்லாம் நிறைய பேர் வச்சிருந்தாங்க. ஸோ இந்தியா பாகிஸ்தானோட அதிகமான மெடல் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மாதிரி கிடையாதுங்க. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான்ன்றது இது வேர்ல்டுல எல்லா கண்ட்ரீஸும் காம்படிட் பண்றது. அதனால இதோடைய காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பாக தான் இருக்கும். லாஸ்ட் ஒலிம்பிக் டோக்கியோ ஒலிம்பிக்ல பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய மெடல் அப்போ பார்த்தீங்கன்னா 7 அதில் ஒரு கோல்டு இருந்ததுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. டோட்டலாக 6 மெடல் தான் கிடைச்சது. அதில் நமக்கு கோல்டும் கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ரேங்கிங் லிஸ்ட் வரும்ல, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தானோட 9 ரேங்க் கீழே தாங்க இருக்கும். அவங்க ஒரு கோல்டு அடிச்சனால டாப்பில் இருக்காங்க. நம்மளோட அத்லெட்ஸ் எல்லாருமே 100% அவங்களுடைய எஃபர்ட்டை போட்டும் நமக்கு ஏன் மெடல் கிடைக்க மாட்டேங்குது? நம்மகிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கா? என்ன பிரச்சனை இருக்குது? நம்மளுடைய ப்ராக்டிஸ் செஷன் சரியில்லையா? நம்மளுடைய இல்லைனா அந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் நம்ம பிளேயர்ஸால் ஹேண்டில் பண்ண முடியல. பாலிடிக்ஸ் பிரச்சனையா, இல்லைனா ஸ்பான்சர்ஸ் பிரச்சனையா, இல்லைனா என்விரான்மெண்ட் பிரச்சனையா, என்னதான் பிரச்சனை? நாம இப்போ பார்க்க போகிற மெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒலிம்பிக்ஸில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி 2028 ஒலிம்பிக்ஸில் நம்ம வின் பண்ண போகிறோம். இந்தியா மெடல்ஸ் லிஸ்ட்டில் எப்படி டாப்பில் இப்போ இருக்கிறத விட முன்னேற போகிறோம். இதை தான் நம்ம இன்றைக்கி ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, எப்படி இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் வேர்ல்டு கப் வின் பண்ணும்போது நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம், அந்த அளவுக்கு ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸையும் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் செட். இது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம வீட்டில் எல்லாருமே பேரண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், வேறு எது செஞ்சாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியாதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் இருக்கிறவங்களால மேலே வர முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தாட்ஸ் இருக்குது. இதுக்கு அவங்கள மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாதுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டேஸில் நம்ம இப்போ படித்தோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் நமக்கு ஒரு வேலைக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், அதாவது எப்படி சொல்கிறது, வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிற அளவுக்கு அந்த சர்டிஃபிகேட் வேல்யூபிளாக இருக்கும். ஸ்போர்ட்ஸில் கிடைக்கிற ஜோனல்ஸ் ஆகட்டும், டிஸ்ட்ரிக்ட் ஆகட்டும், இல்லை டிவிஷன் சர்டிஃபிகேட், ஸ்டேட் சர்டிஃபிகேட், எந்த சர்டிஃபிகேட் எந்த அளவு வேல்யூபிளாக இருக்கும் அப்படின்றத நமக்கு இன்னும் நமக்கு தெரியல. அதே போல் ஜாப் ரிலேட்டடாக நம்ம போனால் கூட இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்லாம் கன்சிடர் பண்ணுறாங்களா அப்படின்றது நமக்கு இப்போ கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு அதை கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ஸ்டேஜ், அதாவது ஸ்டேட் லெவலுக்கு மேலே போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதே நம்ம இப்போ படித்தோம் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சு ஜாப் நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, படித்தா வேலை கிடைக்கும், வேறு எது பண்ணாலும் வேலை கிடைக்காதுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணதே பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அவங்க இந்த ஒரு தாட்ஸ்க்கு வந்திருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்ட்டி பாலிடிக்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்லையும் பாலிடிக்ஸ் இல்லாமவே இல்லைங்க. இப்போ ஒரு அதாவது வீட்லேயே ஓகே நீ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக போறியா, உனக்கு பிடிச்சிருக்கா, ஓகே உனக்கு சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாலும் அந்த பர்சனால் எந்த அளவு முன்னேற முடியுது அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவர் இந்த பாலிடிக்ஸில் போய் மாட்டிக்கிட்டு அவரால் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது. இதில் என்ன ஒரு விஷயம்னா பார்த்தீங்கன்னா, இயர்லி ஸ்டேஜில் எந்த ஒரு பெரிய பிளேயராக இருந்தாலும் சரி, அது அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களால அடுத்த ஸ்டேஜுக்கே மேலே வர முடியும். இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, கேலோ இந்தியா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பிளேயர்ஸை உருவாக்குறது தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமா அவங்க நிதி ஒதுக்குறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2000 crores மேலே ஸ்டேட் எல்லாத்துக்கும், அதாவது மொத்தமாக சேர்த்து ஒதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அதில் தனித்தனியாக ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த அமௌண்ட் ஒதுக்குனதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவு பாலிடிக்ஸ் நடக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா, கப்பில் அதாவது இந்த ஸ்போர்ட்ஸில் ஒலிம்பிக்ஸில் ஈடுபட்டதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஹரியானா மாநிலத்தில் தான் அதிகமான பர்சன் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்க தான் நிறைய பேர் கப்பும் அடிச்சிருக்காங்க. ஆனால் கப்பு மீன்ஸ் மெடல் அடிச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 66 crores மட்டும்தான். ஆனால் இதில் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணாத குஜராத்தில் 2 பேர் தான். இதில் அவங்களுக்கு எவ்வளோ ஒதுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 400 crores மேலேங்க. இந்த டோட்டல் லிஸ்ட்டே அப்படி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே புரியும் எந்த அளவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு நிதி ஒதுக்குறதுல எந்த அளவு ஒரு பாலிடிக்ஸ் வேலையை பார்க்குறாங்க. அதாவது அவங்களுக்கு பிடிச்ச யூபி ஸ்டேட் ஆகட்டும், இல்லை குஜராத் ஸ்டேட் ஆகட்டும், இவங்களுக்குலாம் 400 crores மேலே. ஆனால் மற்ற ஸ்டேட்ஸ்க்குலாம் எந்த அளவு கம்மியாக இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 20 crores ரேஞ்சில் தான் நமக்கு ஒதுக்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்கேருந்து ஒரு பர்சன் எப்படி இந்த திட்டத்து மூலிமா மேலே அவங்களால வர முடியும், அடுத்த ஸ்டேஜுக்கு வர முடியும், எப்படி ஒலிம்பிக்கில் மெடல் வாங்க முடியுன்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குல்ல.
இப்படி அமௌண்ட்டை வந்துட்டு ஒரு பார்ஷியலாக கொடுக்கறதுக்கு பதிலாக பார்ஷியாலிட்டி பார்க்காம எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒன்று ஈக்குவலாக கொடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா எந்த ஸ்டேட்லேருந்து பிளேயர்ஸ் அதிகமாக வராங்க, எந்த ஸ்டேட்லேருந்து பிளேயர்ஸ் மெடல் வாங்குறாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக கொடுத்து அடுத்தது என்கரேஜ் பண்ணுற மாதிரியாகவும் இருக்கலாம். ஒன்று மோட்டிவேஷன் பண்ணலாம், இல்லைனா ஈக்குவலிட்டி பண்ணலாம். ரெண்டுமே பண்ணாமல் பார்ஷியாலிட்டி பண்ணுறதுனால அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பர்சன்ஸ் தான் போதா இல்லைனா தேவையில்லாமல் போதா அப்படின்றது நமக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் இருக்கும்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா 99% டாப் போஸ்டிங்கில் இருக்கவங்க எல்லாரும் அப்படி பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நெருக்கமானவங்களாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எந்த அளவு அவங்க வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் ஒரு ஜென்யூனாக ஒரு பர்சனை வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்றது தெரியல. இன்னும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸை பற்றி தெரியுமா அப்படின்றத ஒரு கேள்வி. இன்னும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுங்களேன், பேட்மிண்டனோட அசோசியேஷன் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமோட சிஎம். இவர் சிஎம் வேலையை பார்ப்பாரா இல்லைனா வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் பேட்மிண்டனில் வந்து பர்சனை கொண்டு வந்து மெடல் வாங்க வைப்பாரா எனக்கு தெரியல. எப்படி எந்த வேலையை அவருக்கு வந்து கரெக்டாக பார்க்க முடியுன்றது எனக்கு புரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைஸ் ஜெட்டோட சேர்மன் இருக்கார்ல, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்கோட பிரசிடென்ட். என்னடா இது, அந்த ஸ்பைஸ் ஜெட்டுக்கும் பாக்ஸிங்க்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது? அவர் வந்து ஸ்பைஸ் ஜெட் அவருடைய பிஸ்னஸை பார்ப்பாரா இல்லை வந்துட்டு பாக்ஸிங்கோடைய பர்சனை கொண்டு வந்து நான் பாக்ஸிங்கில் ஒரு பிளேயர்ஸை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இதில் வந்து நீங்களே வந்து இந்த கேள்வி கேட்டு பாருங்களேன், உங்களுக்கே வந்துட்டு நான் சொல்ல வர்றது என்னன்றது புரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஸ்லிங்குடைய மெயின் பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஜ் பூஷன் சரண் சிங். இவரை பற்றி தான் வந்துட்டு நிறைய பாலியல் கேசஸ் வந்துட்டு முதல்ல வந்து ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணாங்கல்ல ரெஸ்லர்ஸ், இவர் மேலே தான் வந்துட்டு அந்த அலிகேஷன்ஸ் வச்சாங்க, இவர் மேலே தான் வந்துட்டு அந்த குற்றங்களை வந்து வச்சாங்க. ஆனாலும் இவரை வந்து எதுவுமே பண்ணலை. அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கல்ல ரெஸ்லர்ஸ், அவங்கள தான் வந்துட்டு தப்பாக பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவங்க மேலே தான் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க. அதனால் வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு. ஆனால் இருந்தாலும் இவரை வந்துட்டு எந்த ஒரு மாற்றமும் பண்ணல, இவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இவர் தான் இப்போவும் வந்துட்டு பிரசிடெண்ட்டாக இருக்கார். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகக்னைசிங் டேலண்ட். முதல் சொன்ன மாதிரி தாங்க, இப்போ ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜோனல்ஸ் நடக்கும், அடுத்து டிஸ்ட்ரிக்ட் நடக்கும், அடுத்து டிவிஷன், அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்டு, சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் வேல்யூபிளாக இருந்தால் மட்டும்தான் அவன் அடுத்தது சரி சர்டிஃபிகேட் வாங்கினா நமக்கு வேல்யூ இருக்கும். ஏதோ ஒரு இதில் வந்துட்டு நமக்கு இதில் வந்து ஒரு பிரச்சனை எந்த ஒரு விஷயம்னாலும் இது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் அவன் வந்து ஸ்போர்ட்ஸில் பங்கெடுக்க முடியும். வீட்லேயும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்கூல்ஸில் வந்து நடக்கும்போது இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து பார்க்குற பிடி மாஸ்டர் ஆகட்டும், அந்த பர்சனை வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி மூவ் பண்ணணும் அந்த பர்சன் அப்படின்றத வந்துட்டு கைட் பண்ணணும். அடுத்தது ஜோனல்ஸை வந்து ஜட்ஜ் பண்ணுற ஜட்ஜஸ் ஆகட்டும், இல்லைனா டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ், இல்லைனா அடுத்த டிவிஷன் யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்போர்ட்ஸை பார்க்கும்போது ஒரு பிளேயர் வந்து நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள என்கரேஜ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள கையை பிடிச்சி தூக்கி விட்டால் மட்டும்தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் கண்டிப்பாக வந்துட்டு டேலண்ட் எவ்வளோ தான் இருந்தாலும் அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணாத வரைக்கும் அவங்களால மேலே வர முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் வர்சஸ் ஃபெடரேஷன். அதாவது ஃபெடரேஷனில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வராங்கன்னா அவங்க ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும், அவங்களுடைய ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், அவங்களுடைய ப்ராக்டிஸ் செஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அந்த அளவில் தான் இருக்கணுமே தவிர அங்கே நடிக்கிற பாலிடிக்ஸில் வந்துட்டு இந்தமாரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு போராட்டம் பண்ணால் தான் எல்லாமே சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அவங்கள கொண்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எப்படி அவங்களுடைய டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ண முடியும், அவங்களுடைய ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும்? ஒரு ஃபெடரேஷன் இருக்குன்னா அங்கே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன் கவனம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில் தான் இருக்கும். இதுக்கு வந்து மெயின் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த ரெஸ்லர்ஸோடைய அந்த ப்ரொட்டஸ்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன ரெஸ்லர்ஸ்க்கு பிரச்சனை இருக்குது, என்ன அவங்கள வந்து பார்த்திங்கன்னா யாரும் சாதாரண ஒரு என்ட்ரி லெவல் ரெஸ்லர்ஸ் கிடையாது. அவங்க எல்லாமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி மெடல் வாங்கினவங்க. அந்தளவு வந்துட்டு ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிட்டு இந்தியா சார்பில் மெடல் வாங்கின பர்சன்ஸ்க்கே மரியாதை இல்லாத மாதிரி தான் அந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்துட்டு நடந்தது. கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க மேலே தான் தப்புன்ற மாதிரி திரும்பிச்சு. என்ன தான் அவங்க வந்து பிரசிடென்ட் மேலே வந்து, அதாவது அந்த ரெஸ்லிங் உடைய பிரசிடென்ட் அசோசியேஷன் பிரசிடென்ட் மேலே வந்து அவங்க ஒரு அலிகேஷன் வச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு மேலே இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அவர் மேலே என்ன பிரச்சனை இருக்குது, இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு காது கொடுத்து கேட்டு அவருடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணால் மட்டும்தான் அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். நமக்கு ஓகே, நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம பிரச்சனை இல்லாமல் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம், அப்போ மெடல் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணி நம்ம பிரச்சனைகளை வந்துட்டு தெருவில் வந்து சொன்னால் ஒரு அளவு பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்படின்னு நினச்சி வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணால் அவங்கள மதிக்காமல் நம்ம வந்து அவங்கள வந்துட்டு எந்த ஒரு அக்கறையும் எடுத்துக்கல, அவங்க மேலே அவங்க சொன்னதை கூட காது கொடுத்து கேட்கலன்றதான் நிசப்தமான உண்மை. இதெல்லாம் மீறி இப்போ வந்துட்டு ரெஸ்லர்ஸ் ஓகே நம்ம இந்தியாவுக்காக மெடல் வாங்கலாம் அப்படின்ட்டு அப்போ பிரச்சனைகள் நடந்தாலும் அவங்க வந்து ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி எப்படியோ ரெக்கவர் ஆகி வந்து ஸ்போர்ட்ஸில் பங்கெடுத்தால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட் ஒரு இல்லை அப்படின்ட்டு
அவங்கள வந்துட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வினிஷ் போகட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லர்லேயே வந்துட்டு நல்ல ஒரு பர்சன். அதுவும் இல்லாமல் இந்த தடவை கோல்டு அடிப்பாங்கன்னு ரொம்பவே மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பர்சன். ஆக்சுவலாக இவங்களுடைய நார்மல் வெயிட் கேட்டகரி எதுன்னு பார்த்தீங்கன்னா 53 kg. ஆனால் இவங்க கலந்துக்கிட்ட வெயிட் கேட்டகரி எதுன்னு பார்த்தீங்கன்னா 50 kg. ஆக்சுவலாக 3 kg வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணுன்ற மாதிரி சூழ்நிலை. ஏன் வந்து அதுமாரி மாற்றி பண்ணாங்க அப்படின்றது இது வரைக்கும் ஒரு ஐடியாவே யாருக்குமே வந்து கரெக்டாக தெரியல. ஓகே, அந்த 50 kgயில் வந்துட்டு பண்ணாங்க அப்படின்னாலும் எப்படியாவது அதில் கப் அடிக்கணுன்ட்டு அவங்க மெடல் வாங்கணுன்ட்டு அவங்களும் வந்து ரொம்பவே வந்துட்டு போராடினாங்க. ஏன் இப்போ வந்து இதை வந்து லிங்க் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் அந்த ரெஸ்லர்ஸோடைய ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது இவங்க தான் முன்னின்று ரொம்பவே வந்துட்டு போராடினாங்க. ஓகே, இதில் வந்து என்னன்னா, இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஒரு பர்சனை வந்துட்டு ஒரு அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் மேலேயே வந்து நம்ம வந்து குற்றம் சொல்கிறோம். அவர் வந்து ஆனாலும் அவங்கள வந்து மாற்றலை. அவர் மூலியமாக தான் நம்ம இப்போ வந்து வேறு வழி இல்லாமல் போய் ஆகணும். இப்போ ஓகே, இவங்க போகிறாங்க, அவர் என்ன டிசிஷன் வேணும் எடுக்கலாம்னும் போது இவங்கள வந்துட்டு வேணும்ட்டே 50 kgக்கு வந்து மாற்றி விட்றாங்க. இது வந்து என்னுடைய அசம்ஷன், எனக்கு வந்து தோன்றது. சரிங்களா? அவர் வந்து 50 kgக்கு மாற்றி விட்றாங்க. எதனால அப்படின்னா 50 kgயில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானை சேர்ந்த ஒரு ரெஸ்லர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வேர்ல்டில் நடந்த எந்த ஒரு இதுலேயும் வந்துட்டு அவங்கள வந்து தோற்கடிக்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் ஒலிம்பிக் கேம் ஆகட்டும், இல்லைனா காமன்வெல்த் கேம் ஆகட்டும், எந்த கேம்ஸ்லையும் அவங்கள வந்து தோற்கடிக்க ஆள் இல்லை. இது வரைக்கும் தோற்கடிக்கலன்றதுனால அந்த பர்சன் கூட போனால் கண்டிப்பாக இவங்க வந்து வெளியே போயிடுவாங்க அப்படின்ற அசம்ஷனில் தான். அசம்ஷன் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதனால இவங்க வந்துட்டு 50 kgயில் உள்ளே அனுப்புகிறாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா முதலே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க யார் யார் எந்தெந்த கேட்டரில் வருவாங்க அப்படின்னு, யார் யார் வந்து எந்த கண்ட்ரீஸ்குள்ளே நம்ம மோதுற மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர் ஃபைனலில் இவங்க வந்துட்டு அந்த ஜப்பான் ரெஸ்லரை வந்து தோக்கடிச்சிடுறாங்க. இது வந்து யாருமே எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டு. என்னடா இப்படி தோக்கடிச்சிட்டாங்க, இவங்க வெளியே அனுப்பணும்னு நினச்சா இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்றனால இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்கள வந்துட்டு வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஃபைனலுக்கு உள்ளே போகும்போது வெயிட் அதிகமாக இருக்குது, நீங்கள் நாளைக்குள்ளே அது 3 kgs கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராட சொல்கிறாங்க. இதில் கொடுமை என்னென்னா, அவங்க நைட் ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு 2 kgsல வந்து பார்த்திங்கன்னா 1.90 இன்னொரு 100 கிராம் வந்து குறைக்க முடியல. அவங்க முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு என்னென்னவோ பண்ணி பார்த்துருக்காங்க, அது மட்டும் முடியல. இந்த மாதிரி 53 kgயில் வந்து நல்ல ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்கும் போது அவங்கள வந்து 50 kgயில் வந்துட்டு மாற்றி விட்டு கடைசி அவங்க தோற்றுருவாங்கன்ற மாதிரி அசம்ஷனில் கொண்டு போனாங்க. ஆனால் அவங்க தோக்காமல் ஜெயிச்ச ஒன்றும் ஃபைனலில் வந்துட்டு 2 kg அதிகமாக இருக்கீங்க, நைட் ஃபுல்லாக எப்படியா இருந்தாலும் குறைச்சாகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களும் வந்து ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி கடைசியில் வந்துட்டு ஒரு 100 கிராம்ஸில் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க. இது வந்து எப்படி இந்த அசம்ஷன்லாம் நமக்கு வருது அப்படின்னா, படம் பார்க்கும்போது தோணும். இறுதி சுற்று படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காமிப்பாங்க. அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுமாரிலாம் நடக்குமா, சும்மா வந்து ஒரு படத்துக்காக எடுக்கிறாங்க, ஆனால் இப்போ நடக்கிறத பார்த்தா அதுதான் உண்மையோ அப்படின்ற மாதிரி தோணுது. இதில் இன்னும் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் அசோசியேஷனுடைய ஹெட் பிடி உஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெயிட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸும் கோச்சும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. என்னங்க இது, அசோசியேஷனில் ஒரு டாக்டர் இருப்பாங்க, டாக்டர் இல்லாமல் ஃபிசியோதெரபி, அது மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷன் இருப்பாங்க, டயட் பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே ஆள் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பிளேயருடைய வெயிட் வந்து ஏறுதுன்னா அதுக்கு என்ன பண்ணணுன்றதை அவங்க பண்ண மாட்டாங்களாம், பிளேயரை இல்லைன்னா கோச் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னால் எந்த அளவு முட்டாள்தனமாக இல்லை. இந்த மாதிரி ஒரு பிளேயரோட டஃப் டைமில் கூட நிற்கலன்னா என்ன கவர்மெண்ட், என்ன வந்து அசோசியேஷன், எனக்கு ஒன்றுமே புரியல. நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரியில் வந்து நம்ம ஸ்டேட் ஆகட்டும் இல்லைனா சென்ட்ரல் வேறு எங்கேனாலும் பார்த்திங்கன்னா நிறைய கிரிக்கெட் அகாடமிக்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒலிம்பிக்ஸ்க்காக எத்தனை அகாடமிக் நீங்கள் வந்து பார்க்க முடியும்? அப்படியே இருந்துச்சுனாலும் ஒவ்வொரு அகாடமிலையும் எவ்வளோ நல்ல கோச்சஸ் இருக்காங்க, எவ்வளோ திறமையான கோச்சஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான். அப்படி இருக்கும்போது எப்படி பிளேயர்ஸை வந்துட்டு உருவாக்க முடியும்? இந்த மாதிரி இருக்கிற ஒரு சில அகாடமிக்ஸ்லையும் எந்த மாதிரி கோச்சஸ் இருக்காங்க, அவங்க என்னென்ன கோச்சிங் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்துட்டு கேட்குறதுக்கு இங்கே யாரும் இல்லை. என்ன நடக்குதுன்றதே நமக்கு வந்து தெரியும். இப்போ ஒரு ஸ்டேடியமில் வந்துட்டு ஒலிம்பிக்ஸ் கோச்சிங் நாங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து என்னென்ன மாதிரியான கோச்சிங் கொடுக்குறாங்க, என்ன விஷயம் நடக்குது, இதெல்லாம் வந்துட்டு பப்ளிக்காக யாருக்குமே வந்து தெரிய வராது. அந்த பிளேயர்ஸ்க்கு வரைக்கும் தெரியலாம், வேறு யாருக்கும் தெரியாது. இதனால தான் வந்து பப்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே நியூட்ரிஷனுக்கு என்னென்ன மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க, என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஐடியாவே இல்லாதனால பேரண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு பிளேயர் இப்போ நம்ம பசங்க அங்கே போனால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும்ல. நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எக்ஸ்கியூசஸ். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மெடல் வந்து பார்த்துருக்கோம்ல, ஆக்சுவலாக வந்து ஒலிம்பிக்ஸில் லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்கும், எந்தெந்த கண்ட்ரிஸ் அதிக மெடல் வாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, உடனே அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரிச் கண்ட்ரிஸ், நம்ம வந்து புவர் கண்ட்ரி, அதனால் அவங்க வந்துட்டு நிறைய மெடல்ஸ் வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி மனசை தேர்த்திக்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு உண்மை கிடையாது. மேலே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் சைனா இருக்குன்னா ஓகே, யூஎஸ் சைனா கூட வந்துட்டு நம்மளோட ரிச் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கிறது 70th பிளேஸ். 70 பிளேஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கண்ட்ரி இருக்குல்ல, அந்த 10 கண்ட்ரியும் நம்மளோட வந்துட்டு ரிச்சா, நீங்களே வந்து அந்த லிஸ்ட்டை பாருங்கள்.
இதை பார்க்கும்போது அவங்கெல்லாம் வந்துட்டு பிறக்கும்போதே இல்லைன்னா சாம்பியன்ஸா எனக்கு புரியல. நம்மலாம் வந்துட்டு பிறக்கும்போது சொல்லுவோம்ல, குழந்தை இன்ஜினியர் ஆகிற டாக்டர் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து பிறக்கும்போதே சாம்பியன்ஸா என்னால் ஒத்துக்க முடியல. ஏன்னா அவங்க என்ன சாப்பிட்டாலும் அவங்க நாட்டில் வந்துட்டு எது வந்து நல்ல ஃபுட்ஸோ அதை சாப்பிட்றாங்க. நம்மளுடைய பிளேயர்ஸும் நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சனும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் சாப்பிட்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் இந்த இதை வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸ்கியூஸாக சொல்கிறது கரெக்ட் கிடையாதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியாகவே கவர்மெண்ட் வந்து பணம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்து மெடல் இல்லை. ஸ்போர்ட்ஸுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா அதுக்கான ரிசல்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த விஷயம் வந்து செய்கிறது வந்துட்டு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். இப்போ வந்து நம்ம நிறைய பாயிண்ட்ஸை வந்துட்டு இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உடனே சொல்லுவாங்க ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை சொல்கிறது வந்து ஈஸி, அதோடைய சொல்யூஷன் சொல்கிறது தான் கஷ்டம் அப்படின்வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா அந்த விஷயத்தில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன, நெகட்டிவ் என்னன்றதை நம்ம சொல்லலாம். ஆனால் வந்துட்டு அதுக்கு அதை சால்வ் பண்ணுறதுக்கோ அதை வந்து சொல்யூஷனோ அதை எப்படி மாற்றுறதுங்கிற சொல்யூஷனோ நம்ம வந்து சொல்ல முடியாது அப்படின்றது தான் இதை வந்து மீன் பண்ணுது. அப்படி கிடையாதுங்க. இதை வந்து சொல்யூஷன் சொன்னாலும் செய்கிற அளவுக்கு செய்கிற பொசிஷனில் இருக்கிற பர்சன் நினச்சா மட்டும்தான் இது வந்து மாறுன்றது நிசப்தமான உண்மை. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் என்னன்றதை நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். அது பார்ப்போம் ஃப்யூச்சரில் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. அதை விட இன்னொன்று நம்ம சிஸ்டமே வந்துட்டு கொஞ்சம் மாற்றணும். இப்போ ஸ்போர்ட்ஸ்னால் பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் வரணும். இப்போ படித்தா நீங்கள் முன்னேற முடியும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸில் நீ பெரிய நல்ல ஒரு இதுவாக போனோன்னா நீயும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அகாடமிக்ஸ் க்ரியேட் பண்ணுங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நீங்கள் வந்து அகாடமிக் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் கோச் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 3 or 4 ஹெட் கோச்சஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய மாற்றம் உருவாகும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்ஸில் எத்தனை ஸ்போர்ட்ஸ் இருக்குது தெரியுங்களா? இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் டோட்டலாக 40 வந்து ஸ்போர்ட்ஸ் இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 32 சம்மர் ஒலிம்பிக்ஸ் அண்ட் 8 வந்து பார்த்திங்கன்னா வின்டர் ஒலிம்பிக்ஸ். நம்ம வந்து நிறைய ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ்லேயே கலந்துக்கலங்க. இதில் இந்த 40 ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளின்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. 32 ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து 48 டிசிப்ளின் இருக்குது. அது இல்லாமல் 8 ஸ்போர்ட்ஸ் வின்டர் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 15 டிசிப்ளின்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு கோச்சஸ் போட்டால் அதுவே வந்து ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்குற மாதிரிங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இப்படி போட்டால் என்ன ஆகும்னு பாருங்களேன். அதுவே ஒரு வேலைவாய்ப்பை வந்து உருவாக்கிடும். இந்த அகாடமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கண்டிப்பாக இன்ஜுரி ஆச்சுன்னா என்ன பண்ணணும், அதே போல் அவங்க சரி பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆள் இருக்கணும். எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் கொடுக்கணும். எல்லா ஸ்போர்ட்ஸை வந்துட்டு எந்தளவு அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து ஃபாரினர்ஸ் மற்ற கண்ட்ரிஸோட காம்படிட் பண்ணோம், நம்ம எந்தளவு ஃபிட்டாக இருக்கணும், எந்தளவு நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்றத எனக்கு கைட் பண்ணுறதுக்கு டோட்டலாக வந்து அங்கே ஒரு பெரிய டீமே இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனில் பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாதுங்க. இப்போ வந்து ஒருத்தர் இருக்காங்கன்னா எனக்கு பிடிச்சவங்க தான் வந்து மேலே வரணும். இந்த ஃபெடரேஷனில் ஹெட்டில் இருக்கவங்களாம் என்னென்னா அவங்களுடைய ரிலேட்டட் அவங்களுடைய தெரிஞ்சவங்க அவங்களுக்கு ரிலேஷனில் இருக்கவங்க அப்படின்றவங்க தான் முன்னாடி வரணும் அப்படின்னு நினச்சா அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனும் மேலே கொண்டு வரது தடையாயிடுங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எங்கே இருந்தாலும் சரி, அவர் கீழ் லெவலில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய பொருளாதாரம் கம்மியாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் அவங்களுக்கு திறமை இருக்குன்னா அவங்கள மேலே கொண்டு வரணும். அதே போல் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்கன்னா அது காது கொடுத்து கேட்டு அந்த ஃபெடரேஷன் அவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்றதை சால்வ் பண்ணாதான் அவங்களால கான்சன்ட்ரேட் ஸ்போர்ட்ஸில் வைக்க முடியும். மற்றபடி பாலிடிக்ஸ்லையோ வேறு எதுலையுமே வந்து அவங்க யோசிக்காமல் மெடல் வாங்குறதுல எப்படி அப்படின்றத கான்சன்ட்ரேட் பண்ணால் அவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகளும் நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அவங்களால ஒரு சைடில் கவனம் செலுத்த முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆல் ஸ்போர்ட்ஸ் பர்சன். இதில் வந்து என்னென்ன 2 கேட்டகரி இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அத்லெட்ஸில் இருக்காங்களா, இந்த ஒலிம்பிக்ஸில் வந்து பங்கேற்றவர்கள் இருக்காங்கல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் மெடல் வாங்கியிருப்பாங்க, சில பேர் மெடல் வாங்காமல் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ஃபுல் கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து மெடல் வாங்கினவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுவோம், மெடல் வாங்காதவங்கள கண்டுக்க மாட்டோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சனும் மெடல் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் எந்த அந்த ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிட்ட எந்த அத்லெட்ஸாக இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்ம வந்துட்டு ஒரே மாதிரி சப்போர்ட் பண்ணணும். மெடல் வாங்கினாலும் கொஞ்சம் தூக்கி வச்சு கொண்டாடலாம், தப்பு கிடையாது. அவங்களையும் அதாவது மெடல் வாங்காதவங்களையும் நம்ம கைவிட்டக்கூடாது. அவங்களும் வந்து நெக்ஸ்ட் டைம் மெடல் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் நம்மளை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் தான் மெயின்ன்றது மாதிரி நம்மளுடைய தாட்ஸ் இருக்குது. அதனால் கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு கொடுக்குற முன்னுரிமை வேறு எந்த ஸ்போர்ட்ஸுக்கும் நம்ம கொடுக்கறதில்லைன்றது நிசப்தமான உண்மை. அதனால் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் நம்ம வந்துட்டு சப்போர்ட் பண்ணாலும் அதே போல் நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் யார் கொடுக்குறாங்களோ அவங்க ஸ்பான்சர்ஸ் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் கொடுத்தா மட்டும்தான் இந்த இது வந்து கொஞ்சம் மாறுங்க. அவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒருத்தருக்கு மட்டும் நம்ம வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு அவங்களுக்கு மட்டும் நிறைய சப்போர்ட் பண்ணாலும் மற்ற ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பர்சனும் அவங்களும் ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான். அவங்களையும் நம்ம வந்துட்டு பாராட்டணும், அவங்களையும் வந்துட்டு நம்ம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடலைனாலும் அவங்களையும் தூக்கி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் போவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிட்டா
அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம மெடலுக்காக ஏங்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. போகிற அடுத்த ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டாப்பில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.